Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கியானா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து 4th லெக்சர் வந்துட்டோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு செமிகண்டக்டர்னால் என்னங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனர்ஜி பேண்டோட தியரியை ஃபுல்லாக படித்தோம். ஓகே, அண்டு இது வரைக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னு என்னன்றதை நேற்று பார்த்தோம். ஓகே, ஸோ பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் தான் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் சொல்லுவோம். ஸோ அதுலேயே வந்து நம்ம ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரானோட கான்செப்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக லெக்சர் நம்பர் 4. ஓகே, இதை மாற்றிக்கோங்க. லெக்சர் நம்பர் 4 எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெஷலாக என் டைப் செமிகண்டக்டர்னால் என்னங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரின்சிக்கில் 2 டைப் இருக்குது, என் டைப் அண்ட் பி டைப் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என் டைப்னால் என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து பி டைப் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சின்ன ரிமைண்டர். யாராச்சும் நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி எல்லா சாப்டர்ஸுமே அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே, ரொம்ப கம்மி சாப்டர்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஃபிசிக்ஸில் இன்னும் 1 பாக்கி இருக்குது. கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 சாப்டர் பாக்கி இருக்குது. மேக்ஸை வந்து நான் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்க மாட்டேன். ஸோ அதை தவிர்த்து மீது எல்லாமே வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட போர்டு எக்ஸாமுக்கு டைம் நிறைய இருக்குது. இன்னும் கூட யாராவது படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட படிக்கிறதுக்கு இந்த வீடியோஸாக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு ஒருவேளை நோட்ஸ் தேவைப்படுது, என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக வெப்சைட் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. வெப்சைட் டெவலப் ஆகிடுச்சா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப், ஆக்சுவலாக வாட்ஸ்அப் இப்போ யாரும் எடுக்கிறதில்ல. ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு என்னென்னு பார்ப்போம். ஓகே, செமிகண்டக்டர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு கரெக்டாக. அந்த செமிகண்டக்டர் 2 டைப் இருக்குது. இன்ட்ரென்சிக் ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரின்சிக் ஒன்று இருக்குது. இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் அ செமிகண்டக்டர் தான் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் சொல்லுவோம். அதில் எந்த ஒரு இம்ப்யூரிட்டியும் இருக்காது, பியூர் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ முக்கியமாக என்ன பார்த்தோம், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் வந்து எப்படி இருக்கும், எல்லாமே கோவலன்ட் பாண்டில் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகே, சிலிக்கான், ஜெர்மானியம் அது மட்டும் தான் உங்கள் சிலபஸில் இருக்குது. ஸோ அது எல்லாமே கோவலன்ட் பாண்டில் அட்டாச்சாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் அது வந்து அந்தளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொடுக்காது. ரொம்ப சில கோவலன்ட் பாண்ட் மட்டும் பிரேக் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர், பியூர் செமிகண்டக்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா 27 டிகிரி செல்சியஸில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப சில கோவலன்ட் பாண்ட் தான் பிரேக் ஆகும். நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக டேட்டா கூட கொடுத்துருந்தேன். ஒரு ஆட்டம் மட்டும்தான் பிரேக் ஆகும் இன் 10^28 or 29 ஆட்டம்ஸ். ஓகே, இவ்வளோ ஆட்டமில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் பிரேக் ஆகும். அப்போ அதுலேருந்து வர ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது எங்கன்னா பியூர் செமிகண்டக்டரில். ஓகே, இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில். ஸோ இதனால் என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ எக்ஸ்ட்ரென்சிக்கோட எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரென்சிக்னு ஒரு செமிகண்டக்டர் வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ நான் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது எனக்கு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் தேவைப்பட்ட அளவுக்கு எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா கண்டக்ட் பண்ண மாட்டேங்குது எலக்ட்ரிசிட்டியை. ஓகே, ஸோ தேவைப்பட்ட அளவுக்கு எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி, இப்போ உங்கள் டிவி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரூம் டெம்பரேச்சரில் தான் பார்க்குறீங்க கரெக்டாக. உங்கள் டிவியை வந்து நீங்கள் ஒரு ஹீட்டருக்குள்ளே வச்சுட்டு பார்க்க வரதில்ல கரெக்டாக. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு தேவையான அப்ளையன்ஸை நம்மளால் ஒர்க் பண்ண முடியல. ஓகே, ஸோ ரொம்ப கம்மியாக கண்டக்ஷன் நடக்குது. அப்போ எனக்கு நிறைய கண்டக்ஷன் நடக்கணும்னா பியூர் செமிகண்டக்டரை ரொம்ப அதிகமாக ஹீட்டை கொடுத்து நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த கோவலன்ட் பாண்டெல்லாம் பிரேக் பண்ணி அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, விச் இஸ் நாட் ஃபீஸபிள். ஓகே, 27 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா நீங்கள் 50 டிகிரி செல்சியஸை வச்சா தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆகுது. கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ட்ரென்சிக்கில். ஓகே, ஸோ நமக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்தோம். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். இன் பியூர் செமிகண்டக்டர் த கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் நாட் தட் குட். ஸோ we added some impurity in the intrinsic semiconductor to get a extrinsic semiconductor. ஸோ என்ன பண்ணுறோன்னா, அதே இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்படி இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது சூப்பராக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இம்ப்யூரிட்டிஸ்னால் நீங்கள் சும்மா பில்லு எல்லாத்தையும் தூக்கி போட்டுற மட்டும் நான் சொல்கிறேன். அந்த இம்ப்யூரிட்டி எல்லாம் ஆட் பண்ணோம்னாக்கா இந்த செமிகண்டக்டர் வந்து ஒரு நல்ல கண்டக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆஸ் கம்பேர்ட் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அண்ட் அந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற இம்ப்யூரிட்டியை பொறுத்து, ஓகே, எந்த மாதிரி இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 2 டைப்பில் பிரியும். ஓகே, ஒன்று வந்து என் டைப்,
இன்னொன்று பி டைப். என் டைப்னா நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர், பி டைப்னா பாசிட்டிவ் டைப் செமிகண்டக்டர். ஓகே, ஸோ நெகட்டிவ் டைப்னா நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம ஏன் அது ரீசன்றதெல்லாம் இன்றைக்கி லெக்சரில் எண்டில் முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து பி டைப்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி என் டைப் செமிகண்டக்டர்னால் என்னன்றது தியரிட்டிக்கல் தான், கம்ப்ளீட்டாக தியரிட்டிக்கல் சாப்டர் தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஜிக் கேட்லாம் போகிறப்ப நமக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ இதுவும் தியரி தான், ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக படிங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சில இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கண்டக்டிவிட்டியை இம்ப்யூர் பண்ண போகிறோம். அந்த ஆட் பண்ணுற இம்ப்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ரொம்ப 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 கம்மியாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே எழுதியிருக்காங்க, வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டி, பார்ட்ஸ் பர் மில்லியன், அதாவது 10^6 ஒரே ஒரு இம்ப்யூரிட்டி மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே, 10^6 ஆட்டம்ஸ் இருக்குனாக்கா, பியூர் ஆட்டம்ஸ் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு இம்ப்யூரான ஒரு ஆட்டமை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி ஆட் பண்ணோம்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்க்ரீஸ் இன் கண்டக்டிவிட்டின்னு ரொம்ப அதிகம். இவ்வளோ ஆட் பண்ணால் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கண்டக்டிவிட்டியை நம்மளால் பார்க்க முடியும். சரியா, எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல எழுதிருக்கோங்க, நீங்கள் ஒரே ஒரு இம்ப்யூர் ஆட்டம் 10^8 பியூர் ஆட்டம்ஸ்னால் ஒரே ஒரு இம்ப்யூர் ஆட்டம் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஜெர்மானியம், ஓகே, உங்கள் ஜெர்மானியமோட கண்டக்டிவிட்டி வந்து 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ 10^8னா எவ்வளோ பெரிய லைக் இவ்வளோ ஆட்டம்ஸ். ஓகே, எத்தனை 8 இருக்கான்னு தெரில, 1 2 3 இத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஜெர்மானியமில் நீங்கள் ஒரே ஒரு இம்ப்யூர் ஆட்டம் ஆஃப் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த இம்ப்யூர் ஆட்டம் என்னவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதை ஆட் பண்ணோம்னாக்கா இது இப்போ இருக்கப்போ கண்டக்ட் பண்ணதை விட 16 டைம்ஸ் அதிகமாக வந்து ஜெர்மானியம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இந்த இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம்ல, இந்த இம்ப்யூரிட்டி ஆடிங் ப்ராசஸை தான் நம்ம டோப்பிங்னு சொல்லுவோம். ஓகே, டோப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டி டு த பியூர் கிறிஸ்டல். ஓகே, அந்த கிறிஸ்டல் என்ன வேணால் இருக்கா, ஜெர்மானியம், சிலிகான், உங்கள் சிலபஸில் இருக்க மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த ப்ராசஸை தான் டோப்பிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த டோப்பிங் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து சிலபஸில் கிடையாது, எப்படி வந்து இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது. பட் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துல வந்து ஹீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு பியூர் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டேன், ஹீட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு உங்கள் மைண்ட் வாஷ் புரியுது, எந்த ஆங்கிளில் பார்த்தா ஹீட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ ராஜாவோட தொப்பி மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபயர், அந்த லட்சத்தில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபயர் வச்சு என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து ஃபயர் வச்சு ஹீட் பண்ண மாட்டோம், செட்டப் இருக்குது, அந்த செட்டப்பில் வச்சு ஹீட் பண்ணுவோம். சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம ஹீட் பண்ணுறோம் பியூர் செமிகண்டக்டர். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹீட் பண்ணாக்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் மெட்டீரியல். ஸோ ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம இம்ப்யூர் ஆட்டம்ஸ், நம்ம எந்த ஆட்டம் இப்போ நான் சொல்வேன் இம்ப்யூர் ஆட்டமில் என்னெல்லாம் வரும்ன்றதான் சொல்கிறேன். அந்த இம்ப்யூர் ஆட்டமை வேப்பரைஸ் பண்ணி என்ன பண்ணிடுவோம், ஒரு கண்டெய்னருக்குள்ளே வேப்பரைஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்போம். அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த பியூர் கிறிஸ்டலில் கொண்டு போயிட்டு நல்லா ஹீட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இம்ப்யூர் ஆட்டம்ஸ்லாம் வந்து அந்த நடுவில் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய் டிஃப்யூஸ் ஆகிடும். டிஃப்யூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இம்ப்யூரிட்டி வந்து உங்கள் கிறிஸ்டல் கூட கலந்துரும். இது ஒன் வே. இன்னொரு வே என்னென்னா, ஸ்கேட்ரிங் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, போவர்ஸ் மாடலெல்லாம் பார்த்துருப்போம், ருதர்ஃபோர்ட் மாடல்லாம் பார்த்துருப்போம். ஸ்கேட்ரிங் ஆஃப் எலக்ட்ரான் மாதிரியே என்ன பண்ணுவோம், பியூர் கிறிஸ்டல் இந்த இடத்துல வச்சுருப்போம். ஓகே, போவர் எங்கே ஸ்கேட்ரிங் இது பண்ணார். ஸோ இந்த மாதிரி பியூர் கிறிஸ்டல் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான்ஸை, அதாவது இம்ப்யூர் ஆட்டம், எந்த இம்ப்யூர் ஆட்டம் நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுவோம், இல்லை பொம்பாட் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ அப்படி பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து என்ன கிடச்சிடும், இம்ப்யூரிட்டி வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோப்பிங் வந்து பண்ணிக்கலாம். புரிஞ்சா, இந்த 2 மெத்தடில் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் அடிஷன், இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறீங்க, அதில் வந்து 2 டைப் இருக்குது. என் டைப் ஒன்று இருக்குது, பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர் வந்து நெகட்டிவ் டைப்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலாக நெகட்டிவ் சார்ஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் நேம் நெகட்டிவ். ஏன் என் வந்திருக்கு, ஏன் நெகட்டிவ் வந்திருக்குன்றது உங்களுக்கு லாஸ்ட் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ என் டைப் செமிகண்டக்டர் எந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் தான் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு என் டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும் அப்படின்னாக்கா, பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி. பென்டாவேலண்ட்னா என்ன, அதோட வேலன்ஸ் ஆர்பிட்டலில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ், அந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து பென்டாவேலண்ட் ஆட்டம்ஸ் சொல்லுவோம். பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி இருக்க ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணி வி கெட் என் டைப் செமிகண்டக்டர். ஓகே, என் டைப் செமிகண்டக்டரோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம்னாக்கா, ஃபாஸ்பரஸ், ஆன்டிமோனி, ஆர்சனிக். ஓகே, ஃபாஸ்பரஸ், ஆன்டிமோனி, ஆர்சனிக். ஓகே, கிளியர். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிடும், என் டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். அதோட வேலன்சி வந்து 5 இருக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பி டைப் செமிகண்டக்டர்னால் பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இது வந்து என்ன, ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி, அதாவது உங்கள் வேலன்சியில் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி இருக்க ஆட்டம்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து
பியூர் செமிகண்டக்டரை டிஃப்யூஸ் பண்ணோம்னா இல்லை இன்ஜெக்ட் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா போரோன், அலுமினியம், இண்டியம் இதெல்லாம் வந்து வேலன்சி வந்து 3 இருக்கும். இந்த மாதிரி இம்ப்யூரிட்டியை நம்ம வந்து ஒரு வேளை சிலிக்கான்லேயோ ஜெர்மானியம்லேயோ இல்லை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோமே மற்ற செமிகண்டக்டர்ஸை போட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர் கிடச்சிரும். ஓகே, த இம்ப்யூரிட்டி ஷுட் பி ஆஃப் சேம் சைஸ். கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம இஷ்டத்துக்கு ஆட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற இம்ப்யூரிட்டி வந்து நியர்லி சேம் சைஸாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இல்லை அந்த அந்த ஜாமெட்ரி வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு செட் ஆகுது. நீங்கள் படிச்சிருப்பீங்க எஃப்சிசி சாலிட் ஸ்டேட்டில் படிச்சிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஜாமெட்ரிஸ் ஒரு கிறிஸ்டலுக்கும் ஒரு ஷேப் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த ஜாமெட்ரி வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் சைஸ் ஆஃப் இது தான் யூஸ் பண்ணணும். என்னது, நம்மளோட இம்ப்யூரிட்டி தான் யூஸ் பண்ணி. இப்போ சிலிக்கான் வந்து இவ்வளோ பெருசு இருக்குனாக்கா அட்லீஸ்ட் அதே சைஸுக்கு இல்லைனாலும் ஓகே, ஏன்னா ஒரு ஆட்டமோ ஒரு சைஸ் மாறிட்டோம், அதோட கொஞ்சம் பெருசோ இல்லை கொஞ்சம் சின்ன ஆட்டமோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணோம்னா தான் நமக்கு ஜாமெட்ரி மாறாது. ஓகே, இல்லாட்டி வந்து ஜாமெட்ரியில் பிரச்சனையாகும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் டைப் செமிகண்டக்டரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ என் டைப் செமிகண்டக்டர் என்ன சொன்னால் பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென்டாவேலண்ட்டில் ஃபாஸ்பரஸ் இருக்குது, உங்களோட ஆன்டிகாஸ் இருக்குது அண்ட் அர்சனிக் இருக்குது. கரெக்டாக? ஃபாஸ்பரஸ், ஆன்டிகாஸு, அர்சனிக். ஆன்டிகாஸ்னால் ஆன்டிமோனி, அதுதான். ஸோ ரொம்ப மொக்க போட்டேன். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ தீஸ் ஆட்டம் ரீப்ளேஸ் பியூர் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம். ஓகே, இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பியூர் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மூணுத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிலிக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கானை இப்போ வந்து நீங்கள் இம்ப்யூர் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு பியூர் சிலிக்கான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ண போகிறோம், டோப்பிங் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் யார் வந்து பெஸ்ட் மெட்டீரியலாக இருப்பாங்க? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஃபாஸ்பரஸா, ஆன்டிமோனியா இல்லை ஆர்சனிக்கா? பார்த்தோம்னா ஃபாஸ்பரஸ். ஓகே, ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு கண்டிஷன் சொன்னேன். இங்கே வந்து இன்டியூஸ் பண்ணுற அந்த டோப் பண்ணுற அந்த சின்ன இம்ப்யூரிட்டி வந்து அட்லீஸ்ட் உங்களோட ஆட்டமோட நியர் சைஸுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிலிக்கானோட கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் மாறாது. ஓகே, புரிஞ்சா? ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபாஸ்பரஸ், ஏன்னா சிலிக்கானோடது வந்து அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 14, ஃபாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் பார்த்தா 15. ஸோ ரெண்டுமே ஒரே பீரியட் சேர்ந்து தான். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இதோட ஷேப் அண்ட் சைஸாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பார்க்க இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி நியர்லி சேம் சைஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ தான் வந்து நமக்கு இதுவாகாது, ஜாமெட்ரி மாறாது. ஓகே, இதை எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட், ஓகே, ஸோ ஓகே நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. ஓகே, 12th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, உங்களை தூக்கிட்டு போயிட்டு லெட்டர்ஸ் அதையும் 9th ஸ்டாண்டர்டில் போய் உட்கார வைக்கிறாங்க. ஓகே, ஃபிக்ஸட் சீட் தான் இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்கணுன்னாக்கா 10 சேர் தான் இருக்குது. ஒருத்தர் வந்து ஆப்சண்ட்டு. அந்த ஒருத்தருக்கு பதிலாக நீங்கள் ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, 9th ஸ்டாண்டர்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு பாய். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட், இவங்க 9th கிளாஸ். ஓகே, 12th கிளாஸ் பசங்களுக்கு பார்த்த உடனே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். கரெக்டாக மீசை கொஞ்சம் மீசை வந்திருக்கும், கொஞ்சம் தாடி வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கிளாஸு போய் உட்காதானே கண்ணு மேயும், பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்றதுக்கு கண்ணு மேயும். ஸோ வந்து என்ன ஆகிடுச்சு, டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இதுவே இது 9th கிளாஸை கொண்டு போய்ட்டு நம்ம ஒரு 8th கிளாஸ் பையனையோ இல்லை வந்து ஒரு 10th கிளாஸ் பையனையோ உட்கார வச்சோம்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. புரிஞ்சா? ஸோ வந்து இதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகாமல் இருக்கணும், ஜாமெட்ரி மாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மெயினாக சேம் சைஸ் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் பார்க்குறோம். இப்போ வந்து இது என்னதுன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து என்ன இருக்கும், இந்த இடத்துல ஃபுல்லாக சிலிக்கான் இருக்கா, இதுவும் சிலிக்கானாக தான் இருக்கணும். கரெக்டாக, இதுவும் சிலிக்கானாக தான் இருக்கணும். அண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன மாதிரி சிலிக்கானில் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அது எல்லாமே வந்து கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு சிலிக்கான் ஆட்டம் எடுத்துகிட்டு அந்த ஒரு சிலிக்கான் ஆட்டமுக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்பரஸ் ஆட்டம் வச்சுட்டேன். ஓகே, இந்த ஃபாஸ்பரஸ் ஆட்டம் வச்சதுக்கப்புறமா அதே தான் சிலிக்கானுக்கு வந்து 4 வேலன்சி. ஓகே, அந்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டேன், 4 போட்டு வச்சுட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் 4 போட்டு சிலிக்கானுக்குலாம். ஆனால் ஃபாஸ்பரஸ்க்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 5 எலக்ட்ரான்ஸை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், 4 எலக்ட்ரான்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். ஓகே, சிலிக்கான் அண்ட் ஃபாஸ்பரஸ்க்கு நியர்லி சேம் ப்ராப்பர்ட்டி தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாஸ்பரஸ் மேக்ஸிமம் சிலிக்கான் கூட எப்படி இது வந்து கோவலன்ட் பாண்ட் எல்லாத்துக்கூட ஃபார்ம் ஆகிடுச்சோ அதே மாதிரி சிலிக்கானும் ஃபாஸ்பரஸும் கூட கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே,
ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி வந்துடுது கரெக்டாக. பட் ஆனால் ஃபாஸ்பரஸ் இப்போ கூட மாட்டிக்கிட்டான். ஏன்னா இவங்ககிட்ட 4 எலக்ட்ரான் இல்லை, 5 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, 4 எலக்ட்ரான் வச்சு இவன் சிலிக்கான் கூட கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணிட்டா கூட மீதி ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா வந்துடுது. இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் தான் ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். நீங்கள் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்தீங்க, அதில் ஃபுல்லாக சிலிக்கானாக இருந்துச்சு. அந்த சிலிக்கான் ஒன்றுத்தில் கூட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸுமே இட் வாஸ் பிஸி இன் ஃபார்மிங் த பாண்ட், கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுல பிஸி. அந்த உங்களுக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கல. எல்லாமே பிஸியாக இருந்துச்சு கோவலன்ட் பாண்டில். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் வேணும், என்ன பண்ணணும், நம்ம இந்த கிறிஸ்டலைனை ஹீட் பண்ணுவோம். தேர்மல் எனர்ஜி கொடுத்து தேர்மலி ஒரு பாண்டை, கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி அதில் வர ஃப்ரீ எலக்ட்ரானை வச்சு தான் நம்ம கண்டக்ஷன் யூஸ் பண்ணோம். பட் அதில் வந்து ஹோலும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். கரெக்டாக. பட் இப்போ என்ன ஆகிடுச்சு, நீங்கள் ஃபாஸ்பரஸை போட்டதுனால கோவலன்ட் பாண்ட் எல்லாத்துக்கூடயுமே இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஃபாஸ்பரஸ் கையில் ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துடுச்சு பார்த்தீங்களா. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்பரஸ் வந்து மீதி 4 வந்து பாண்ட் ஆகிடுச்சுன்னா கூட மீதி 5 தான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் கொஞ்சம் நியூக்ளியஸோட எஃபெக்ட், ஃபாஸ்பரஸோட நியூக்ளியஸோட எஃபெக்டோடு இருக்கும். ஆனால் மற்ற எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது மேலே கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மி தானே. மீதி எல்லாமே கோவலன்ட் பாண்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இந்த சுற்றி இருக்க எலக்ட்ரான் தான் பார்க்கும், ரைட்டு நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு பார்க்கும். கரெக்டாக. ஸோ வந்து என்ன ஆகிடுச்சு, ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் க்ரியேட் ஆகுது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் நமக்கு என்ன பண்ண போகுது, கண்டக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா இதை வந்து இப்போ நம்ம ஹீட்டே பண்ணலை. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஹீட்டிங் பற்றி ஏதாச்சும் பேசுனா, இந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு ஹீட்டை பற்றி பேசவே இல்லை. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணேன், கையில் இருந்த ஒரு ஃபாஸ்பரஸை தூக்கி போட்டேன், ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான் கிடச்சிருச்சு. ஓகே, சரி, இது வந்து இப்போ இந்த ஃபாஸ்பரஸ் கூட அட்டாச்சாக தான் இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் தான் இருக்குது. பட் வந்து மற்ற எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஜஸ்ட் நான் ஒரு அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தனால இது வெளியே வந்துடும். சரியா. ஸோ லெட்டஸ் அஸ்யூம் இட் இஸ் ஃப்ரீ. ஸோ நமக்கு வந்து சும்மாவே ஃப்ரீ எலக்ட்ரான் கிடச்சிருச்சு, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாமல். ஆனால் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக இருக்கப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கல. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரானே கிடையாது இனிஷியலாக. நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி ஒரு கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடச்சது. ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டோப்பிங் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ்னால் இந்த ஒரு எலக்ட்ரான், இது வந்து ஒரு சின்ன கிறிஸ்டலைனோட சின்ன ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸோ இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபாஸ்பரஸும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா கூட இப்போ எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன ஆகிடுச்சு, கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்காக தான் டோப்பிங் பண்ண உடனே நமக்கு கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ பியூர் செமிகண்டக்டர் ஹேஸ் நோ சச் ஃப்ரீ எலக்ட்ரான். பட் நவ் ஆஃப்டர் டோப்பிங், ஆஃப்டர் ஆடிங் திஸ் impurity we got a free electron. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, 4 out of the 5 valence electron of phosphorus forms covalent bond. ஆனால் that one single electron, okay, that is causing the free movement of என்னது கண்டக்ஷன். அதனால தான் வந்து கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. புரிஞ்சா. அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தாலே போதும். ஓகே, உங்களுக்கு இன்னும் டேட்டாவாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, here the ionization energy required to remove the 5th electron from the phosphorus is just 0.01 electron volt. ஓகே, ஸோ நீங்கள் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலே, இது வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த எனர்ஜியை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலே என்ன ஆகிடும், உங்களுக்கு ஜெர்மானியம் ஆட்டம்லேருந்து அந்த ஃபாஸ்பரஸோட அந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துடும். ஓகே, இதே நீங்கள் கையில் சிலிக்கான் இருந்துச்சுனாக்கா 0.05 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாலே போதும், அந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, பட் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுவேன், நான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்தப்போ சொல்லியிருப்பேன், சிலிக்கான்லேருந்து நீங்கள் வந்து அந்த கோவலன்ட் பாண்ட் ஒன்று பிரேக் பண்ணி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, 1.1 எலக்ட்ரான் வோல்ட். பட் இங்கே எவ்வளோ எனர்ஜி தான் தேவைப்படுது, 0.05 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா. ஸோ இந்த எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப அதிகமாக ஆகுது. பட் இங்கே ஜஸ்ட் 0.05 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாலே எனக்கு எலக்ட்ரான் வந்து வெளியே ஈஸியாக வந்துடுது. ஓகே, அதுவே ஜெர்மானியம் எடுத்தோன்னா 0.78 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்பட்டுருச்சு. ஓகே, இங்கே ஜஸ்ட் வந்து 0.01 எலக்ட்ரான் வோல்ட் தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு, இவ்வளோ எனர்ஜி கொடுத்து நீங்கள் கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரான் கொடுத்தீங்க. பட் இங்கே சும்மா நீங்கள் ஃபாஸ்பரஸை போட்டு சும்மா இவ்வளோ எனர்ஜி கொடுத்த உடனே உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துடுச்சு. கோவலன்ட் பாண்ட் எங்குமே இப்போ பிரேக் ஆகலை. ஓகே, பிரேக் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரூம் டெம்பரேச்சர் என்ன சொன்னேன், ஒரே ஒரு ஆட்டம் அவுட் ஆஃப் 10^28 ஆட்டம்ஸ் வந்து ஒரே ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் பிரேக் ஆகும்னு சொன்னேன். ஸோ அது வந்து உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாது. அது பிரேக் ஆகி கொஞ்சம் வந்தால் கூட இந்த இடத்துல எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஃபாஸ்பரஸை போட்டு லட்சக்கணக்கான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை எடுக்கிறீங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் சும்மா ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா இந்த 10^28 ஆட்டம்ஸில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ஃப்ரீ எலக்ட்ரான் விடுது. அப்போ வந்து யார் ரொம்ப அதிகமாக எலக்ட்ரான்ஸை ஜென்ரேட் பண்ணுறது, உங்களோட டோப்பிங் தான். ஓகே, ஸோ அப்போ இதனால் வர
எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, அதனால தான் ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரின்சிக் கொண்டு வந்தோம். நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் அந்த அளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கலன்ற அந்த ஒரு காரணத்துக்காக கிடைக்குது, அந்த அளவுக்கு கிடைக்கல. ஒரே ஒரு ஆட்டம் இன் 10^28 தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்குது ரூம் டெம்பரேச்சரில். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம டாப்பிங் பண்ணோம். ஓகே, ஸோ டாப்பிங் பண்ணாலும் கூட ஒரு சின்ன மைன்யூட் உங்களுக்கு வந்து இந்த கோவலன்ட் பாண்ட் கூட பிரேக் ஆகும், அதை வந்து உங்களுக்கு எஃபெக்ட் காமிக்காது. ஓகே, ஸோ இதுதான் இங்கே இப்போ நம்ம பேசினது தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, திஸ் எலக்ட்ரான் கோஸ் டு இந்த ஃபாஸ்பரஸில் இருக்க அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்டன்ஸ் பேண்டுக்கு போயிடும். கண்டக்டன்ஸ் பேண்டுக்கு போயிடுறதுனால ஈஸியாக வந்து என்ன ஆகிடுச்சு, நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு கண்டக்ஷன் நடக்குது. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன வேலன்ஸ் பேண்டில் எந்த மாதிரி ஆட்டம்ஸ், எந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், பாண்டட் எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். பாண்டட் எலக்ட்ரான்ஸாக இருக்கும், இல்லாட்டி ஹோல்ஸ். இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். ஓகே, பட் நம்ம ஃபாஸ்பரஸ் கிட்டே இருந்தது அன்பவுண்டட் எலக்ட்ரான். ஓகே, அன்பவுண்டட் எலக்ட்ரான்லாம் வந்து கோவலன்ட் பாண்டில் போகாது, ஜஸ்ட் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறோம்ல, அந்த எனர்ஜி கொடுத்த உடனே ஈஸியாக அது கோவலன்ட் பாண்டு போயிடும். ஓகே, கண்டக்ஷன் பேண்டில் போயிடும். ஓகே, பார்ப்போம், எனர்ஜி லெவல் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ thus pentavalent impurity are called as donor impurity as they give up one electron. ஓகே, ஸோ pentavalent impurity வந்து donor impurityன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஆரம்பத்திலே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாகவே கிஃப்ட் பண்ணுறதுனால. ஓகே, மோர் த டோனர் இம்ப்யூரிட்டி மோர் வில் பி த கண்டக்ஷன். ஆப்வியஸ்லி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த சிலிக்கானில் வந்து பியூர் சிலிக்கானில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்பரஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகும், கண்டக்ஷன் பேண்டில் ஃப்ரீ எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ கண்டக்டிவிட்டி ஆஃப் n டைப் do not depend on temperature. ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எங்கேயாச்சும் நான் டெம்பரேச்சரை பற்றி பேசுனா பேசுது. நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது ஜஸ்ட்டு ஃபாஸ்பரஸை ஒரு 4 மூடியை போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் டெம்பரேச்சர் ஒரு மேஜர் ரோல். உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நான் கொடுத்துருந்தேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண எப்படி வந்து கண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. பட் இந்த கேஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு 30 ஆட்டம் ஃபாஸ்பரஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து 16 டைம்ஸ் உங்களுக்கு வந்து கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன், பட் ஆஸ் we saw earlier at room temperature some free electron also generated. இதான் நான் சொன்னேன். ஓகே, ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நான் சொல்லிக் கொடுக்குறப்பே 300 டிகிரி 300 கெல்வின், அதாவது 27 டிகிரி செல்சியஸை வச்சோம்னா சும்மா 1-2 கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும். அந்த 1-2 கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் 1-2 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்லையும் நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டோப்பிங் பண்ணுறப்ப ஆப்வியஸாக ரூம் டெம்பரேச்சரில் தான் பண்ணுறீங்க. ரூம் டெம்பரேச்சரில் பண்ணுறப்ப அந்த 1-2 ஃப்ரீ எலக்ட்ரான் வரும். சிலிக்கான் பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து 1-2 ஃப்ரீ எலக்ட்ரான் வரும். பட் அது வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணாது. when the silicon breaks a hole is created. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே. சிலிக்கான் பாண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்போ சிலிக்கான் இருக்குது, கோவலன்ட் பாண்ட் சிலிக்கான் என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான், இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான். இப்போ நான் ஹீட் கொடுக்குறேன், ஹீட் கொடுத்தனால என்ன ஆகிடுச்சு, இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிட்டு எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அந்த வெளியே வந்த எலக்ட்ரானுக்கு பதிலாக ஒரு ஹோல் க்ரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸும் க்ரியேட் ஆகும். ஓகே, எலக்ட்ரான்ஸும் வெளியே வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, இம்ப்யூரிட்டி இருக்குது, அதாவது ஃபாஸ்பரஸ் சிலிக்கான் பாண்டும் இருக்குது. ஆனால் இந்த ஃபாஸ்பரஸ் சிலிக்கான் பாண்டில் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நோ ஹோல் இஸ் ஜென்ரேட்டட். இதில் மட்டும்தான் ஹோல் ஜென்ரேட் ஆகுது, இதில் ஹோல் ஜென்ரேட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு கான்செப்ட் ஒன்று வருது புதுசாக. நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்ன்னு பார்த்தோமா இல்லையா? கரெக்டு தானே. எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான் வெளியே வருதோ அவ்வளோ ஈக்குவலாக ஹோல்ஸும் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தோம். பட் இந்த கேஸ் என்ன ஆகுது, எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹோல் இருக்குமா இருக்காது. ஒரு பக்கம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல் இருந்தாலும் கூட ஃபாஸ்பரஸோட இம்ப்யூரிட்டினால நமக்கு ஹோல்ஸே ஜென்ரேட் ஆகலை, வெறும் எலக்ட்ரான் மட்டும்தான் வருது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் அதிகமாகிடுது, ஹோல்ஸ் கம்மியாகிடுது. ஓகே, ஸோ ஹோல்ஸ் வில் பி லெஸ்ஸர் தென் எலக்ட்ரான் ஜென்ரேட்டட். அப்போ ஹோல்ஸ்னால் வர கரண்ட் வந்து என்ன ஆகும், ரொம்ப மினிமமாக இருக்கும். ஓகே, ஏன்னா சிலிக்கான் பிரேக் ஆனாலும் ஒரு எலக்ட்ரான் கிடைக்குது, ஃபாஸ்பரஸ் சிலிக்கான் பிரேக் ஆனால் ஒரு எலக்ட்ரான் கிடைக்குது. ஆனால் சிலிக்கான் பிரேக் ஆகுனா ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் கிடைக்குது. அப்போ 2 எலக்ட்ரானுக்கு ஒரு ஹோல் தான் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ ஹோலோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மி. அப்போ ஹோல்னால் வர கரண்ட் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் தான் கொடுக்கும். பட் உங்களுக்கு எலக்ட்ரானால் நிறையவே கண்டக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் சொல்லியிருந்தேன்.
இது எங்கேருந்து வந்துச்சு, Ni வந்து ஃப்ரம் பென்டாவேலண்ட்லேருந்தும் வருது. அந்த பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிங்களா அதுலேருந்தும் வருது. உங்களோட பிரேக்கிங் ஆஃப் கோவலண்ட் பாண்ட், சிலிகான் பாண்ட் பிரேக் ஆகிறனால இந்த 2 கேஸ்னாலையும் நமக்கு வந்து Ni வந்து வருது. ஆனால் ஹோல் வந்து ஒன்லி உங்களோட கோவலண்ட் பாண்ட் பிரேக் ஆகிறனால மட்டும்தான் வருது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வில் பி higher than number of free electrons சொல்லும். number of free electron will be higher than number of holes in extrinsic n-type semiconductor. okay, p-type இதுக்கு ஆப்போசிட்டில் வரும் கரெக்டாக. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் n-type டேரெக்டாக சொல்லிக்கலாம். n-type semiconductor number of free electron will be more as compared to number of hole. ஓகே, ஸோ இதே விஷயத்தை நம்ம எனர்ஜி பேண்டில் பார்த்தோம்னாக்கா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து வேலன்ஸ் பேண்டில் யாரெல்லாம் இருப்பா, பாண்டட் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும் வேலன்ஸ் பேண்டில். அண்ட் ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, ஹோல்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆச்சு இந்த இடத்துல, ஏன்னா ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் ஹீட் கிடைக்குது. கொஞ்சம் ஹீட் கிடைக்கினா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் என்ன ஆகும், அப்படியே ஜம்ப் ஆகி கண்டக்டன்ஸ் பேண்டுக்கு போயிடும். ஓகே, அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடும். ஸோ இங்கே பாண்டட் எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ஹோல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணி வச்சுருக்க சிலிக்கான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், ஆப்வியஸாக அதில் ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஃபாஸ்பரஸ் கிட்ட என்ன இருக்குது, ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. அது யாருக்குமே பாண்ட் பண்ணலை. பாண்டட் எலக்ட்ரான் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கரெக்டாக, ஐ மீன் இந்த பாண்டட் எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பாண்டில் வராமல் கொஞ்சம் கண்டக்ஷன் பேண்டுக்கு கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நான் இப்படி சும்மா உங்களுக்கு லைனில் போட்டு காமிச்சிருக்கேன். பட் ஆக்சுவலாக இப்படி நடக்காது, அதோட சிஸ்டமே வேறு. நான் சொன்னேன்ல, இப்போ இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே வரதுக்கு வந்து இப்படி சும்மா டேரெக்டாக ஜம்ப் ஆகுது. இங்கே மறைஞ்சிரும், இங்கே வந்துடும். வேவ் நேச்சர். ஸோ அந்த மாதிரி வந்து பாண்டட் எலக்ட்ரானும் ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த ஹோல்ஸும் இங்கே இருக்கிறது ஒரு பக்கம். ஃபாஸ்பரஸில் பாண்டே ஆகாமல் ஒரே ஒரு சின்ன எலக்ட்ரான் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே போதும், அது கண்டக்டன்ஸ் பேண்ட். அப்போ கண்டக்டன்ஸ் பேண்டுக்கு பக்கத்தில் வந்து அது வர மாதிரி வந்துடும். சரியா, அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் எனர்ஜி கொடுத்த உடனே அது கண்டக்டன்ஸ் பேண்டுக்கு ஜம்ப் ஆகி போயிடும். ஸோ கண்டக்டன்ஸ் பேண்டில் வந்து ஃபாஸ்பரஸ் கொடுத்த எலக்ட்ரானும் இருக்குது, சும்மா 1-2 ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த கோவலண்ட் பாண்ட் பிரேக்கான எலக்ட்ரான்னாலேயும் வந்துடுது. அப்போ எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் கண்டக்டன்ஸ் பேண்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா 2 தான் இருக்குது. பட் இந்த இடத்துல இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டோனர் லெவல் சொல்லுவோம். இந்த லெவல், ஓகே, டோனர் லெவல். இங்கேருந்து கொஞ்சம் எனர்ஜி, அந்த 0.85 எனர்ஜி கொடுத்த உடனே எலக்ட்ரான் இங்கே வந்துடுது. ஓகே, அந்த 5th எலக்ட்ரான் எனர்ஜி லெவல் இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட n-type செமிகண்டக்டர் வந்து எனர்ஜி பேண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இன் n-type செமிகண்டக்டர் மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் யார், எலக்ட்ரான். ஓகே, n-type செமிகண்டக்டரில் மெஜாரிட்டி ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான். அண்ட் ஹோல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்ட் பண்ணாது. பட் p-typeல இது மாறும். ஓகே, ஸோ n-typeக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா என்ன சொல்கிறது, நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்க போகுது, நெகட்டிவ் சார்ஜ் எலிமெண்ட் ஆர் எலக்ட்ரான். ஸோ அதனால தான் வந்து n-type செமிகண்டக்டர் நெகட்டிவ்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. பட் அது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்னு சொல்லலை, நெகட்டிவ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா n-type செமிகண்டக்டர் வந்து நியூட்ரலாக இருக்கும். இது n-type தான் இல்லை, p-typeாக இருந்தாலும் சரி நியூட்ரலாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், செமிகண்டக்டரில் இப்போ இம்ப்யூரிட்டி இனிஷியலாக இது வந்து நியூட்ரலாக இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டீங்க. கரெக்டாக, லாஸ்ட் லெக்சரில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இது வந்து நியூட்ரலாக இருக்கும்னு சொன்னால் ஒத்துக்கிட்டீங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபாஸ்பரஸ் ஆட் பண்ணேன். ஃபாஸ்பரஸ் ஆட் பண்ணதும் கிளியராக ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது ரைட் வரும், கிளியராக ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அப்போ எப்படி இது வந்து நியூட்ரலாக இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜ் தானே இருக்கணும் இந்த கிறிஸ்டலின். ஓகே, பட் இல்லை. ஏன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் என்ன, 14. ஓகே, அட்டாமிக் நம்பர் எங்கேருந்து வந்துச்சு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்லேருந்து வந்துச்சா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்லேருந்து வந்துச்சா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் எவ்வளோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ சிலிக்கானில் 14 எலக்ட்ரான் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், 14 ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃபாஸ்பரஸ் ஆட் பண்ணுறீங்க, இல்லை 15 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், 15 ப்ரோட்டான்ஸும் இருக்குன்னு அர்த்தம்ல. அப்போ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கிறதுனாக்கா அதுக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டானும் வந்து என்ன இருக்கும், ஃபாஸ்பரஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த நியூட்ரலிட்டி வந்து அதனால் மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி பிரிங்ஸ் 1 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஒத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அது கையில் என்னவும் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டானும் இருக்கும். ஸோ அதனால் வந்து n-typeாக இருந்தாலும் சரி p-typeாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எப்போவுமே நியூட்ரலாக தான் இருக்க போது உங்கள் கிறிஸ்டலை. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களோட n-type செமிகண்டக்டர். நாளைக்கு வந்து p-type செமிகண்டக்டரோட டீட்டெயில்டாக லெக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கோட அடுத்த பாட்டுக்கெலாம் நம்ம போவோம். சரியா, எப்படி வந்து ஜீனா டயோடு எப்படி, அண்டு லாஜிக் கேட்ஸு, ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், இதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே, குட் பை.